டேய் சூர்யா, போலாமா? போலாம்டா. ஒரு நிமிஷம். என்ன? இவன் பெரிய வெண்ண மாதிரி என்னன்னு கேக்குறான். அவர்தான் என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறாரு. வாய்க்குள்ள வரும்போது எதையாவது முழுங்கிட்டு வந்துருவார் போல. சரி, இவன்கிட்டயாவது கேட்போம். என்னன்னு கேட்டேன். அந்த பெரியவர் எதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போனாரு? அவர் கொஞ்சம் ஓவரா குடிப்பாரு. ஒரு நாள் அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. அதான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண, திருப்பி கொடுத்துட்டு போறாரு. ஓ, இதுதான் விஷயமா? சதீஷ் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு போல. அதான் சதீஷ் கையில அந்த பெரியவர் காசு கொடுத்துட்டு போறாரு. சதீஷ் உண்மையாவே கிரேட் தான். ஆனா இவன் சரியான ஆளு. ஏதோ இவனே சொந்த காசு கொடுத்த மாதிரி பில்டப் பண்றான். சூர்யா, யூ ஆர் ரியலி கிரேட். ஆமாங்க, நீங்க கிரேட் தான். இடி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே பையனை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட முடியுமாடி? இப்ப பாரு சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நீங்க அவ்வளவு ஹேண்ட்ஸம். இது போல ஒரு ஹேண்ட்ஸமான பையனை இதுக்கு முன்னாடி நாங்க யாரும் பார்த்ததே இல்ல. விட்ரி, நான் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். விடுடி. ஏன் ஆளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுவியா? அதுவும் வாரணமாயிரம் ஸ்டைல்ல. சூர்யா, ஐ லவ் ஈ வாய மூடு. சோ இந்த பைத்தியக்காரிக்கு வேற ஆரம்பிச்சிட்டாங்களே. இவளுக்கு மானத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. சார், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு லூஸ் அரமெண்டல். அப்படிதான் ஏதாவது சினிமா டைலாக் அடிச்சு விட்டுட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் காதல் வாங்கிக்காதீங்க. ஐ ஏய், ரெண்டு பேரும் மானத்தை வாங்காதீங்கடி. வாங்க கிளம்பலாம். ஆமா ஜோ, இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. இல்லைன்னா இவளுக்கு ரெண்டு பேரும் உருண்டு பரண்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாளுங்க. ஏய், வந்து தொடங்கிடி. ஏய், ஒரு நிமிஷம். காலேஜ் உனக்கு எப்போ முடியுது? இன்னும் 2-3 எக்ஸாம் இருக்கு. சரி, ஓகே. அக்கா பூ வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அக்காவா? ஓ, சதீஷோட அக்காவா? ஹே, என்ன கேட்டதுக்கு பதிலே காணோம்? எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஓகே தான். ஓகே தானா? ஓகே தானா? ஓகே தான். ஏ சோஃபி, இப்படியே பண்ணிட்டு இருந்தா கையை கடிச்சு வச்சிருவேன். சூர்யா, நான் சொல்றத கேளுங்க. ஐ ஐ லவ் யூ. ஏய், வாய மூடி. ப்ரப்போஸ் பண்ண வாய உடைச்சிருவேன். நான் அப்படி தாண்டி ப்ரப்போஸ் பண்ணுவேன். சூர்யா, ஐ லவ் யூ. ஏங்க, கை எடுங்க. அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்கல்ல. ஏன் இவ ஒரு பைத்தியம், ஏதாவது உளறிட்டே இருப்பா. அதான் வாயை பொத்தி வச்சிருக்கேன். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓ, சரி சரி, நாங்க கிளம்புறோம். டேய் வாடா. எதுக்குடி வாயை பொத்தின? இந்நேரம் ஐ லவ் யூன்னு சொல்லி அவர்கிட்ட என்னோட லவ் கன்வே பண்ணிருந்தா ஐலாண்ட்ல போய் டூயட்டே பாடிருப்போம். பாடுவேன். நான் உன்னை பாடல ஏத்திடுவேன். ஆளை பாரு ஆள. ஏன் ஆளை பார்த்து நீ ப்ரப்போஸ் பண்ணுவ? நான் வேடிக்கை பார்த்து நிக்கணுமா? ஏய், அவர் ஏன் ஆளு? வெளுக ரெண்டு பேரும் ஏன் ஆளு ஓ ஆள்னு அடிச்சிட்டு இருக்காளுங்க. ஆனா அங்க ஜோவியும் அவரையும் பார்த்தா கதை வேற ஏதோ ரூட்ல போற மாதிரி தெரியுதே. எனக்கு என்னமோ ஜோக்கு இந்த சதீஷ்லாம் செட் ஆக மாட்டான். சூர்யா தான் கரெக்டான மேட்ச். ஜோ, உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே. கேளுடி. இல்ல, நீ சதீஷ் லவ் பண்ற. ஆனா சூர்யா மேல ஸ்லிப் ஆகி விழுந்ததும் உடனே எந்திக்கலாம். கொஞ்ச நேரத்துல நீ உன்னையே மறந்துட்டு தானே? அது 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 வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காளுங்க பாரு. முதல்ல அதை பிரிச்சு விடு. ஏய், நடிக்காத ஜோ. எனக்கு என்னமோ ரூட் வேற மாதிரி போதும்னு தோணுது. அதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல. இவளுக்கு மேல விழுந்து கிடந்தாளுங்க, அதான் எந்திக்கல. ஏய், அவளுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 10 நிமிஷம் அவர் கண்ணையே நீ மறந்து பார்த்துட்டு இருந்த. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பாட்டுக்கு எதையாவது வராத. ஏய், வாங்கடி போலாம். கயல் சொல்றதும் சரிதான். நம்ம ஏன் நம்மள மறந்து அவளை பார்த்துட்டு இருந்தோம்? ஆடிட்டு இருக்கா. ஏமாடி, போதும் போதும் ஆடுனது. வீடே ஆடிரும் போல. டான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பர் டி தங்கம், அழகா ஆடுறீங்க. மாமா தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாமா, நல்லா கத்துக்கிட்டு மாமாவோட கல்யாணத்துல டான்ஸ் ஆடு. மாமா, நான் கல்யாணத்துல இதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுறேன். அதுக்கு என்ன தங்கம், தாராளமா ஆடுங்க. டேய், நீ ஆடுனதெல்லாம் போதும். போய் பால் எடுத்து குடி. ஹால்ல வச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. இரு, நான் போறேன். இன்னும் கொஞ்ச நேரம். மாமா, பாட்டு போடுங்க. ஏய், பால் குடிச்சிட்டு அப்புறம் வந்து விளையாடு. தங்கம், பால் குடிச்சாதான் ஹெல்த்தியா வளர முடியும். போய் பாலை குடிச்சிட்டு அப்புறம் வந்து விளையாடுங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் போட்டு ஆடலாம். ஜாலி தானே. அப்ப போய் பாலை குடிங்க. ஹால்ல வச்சிட்டு வந்திருக்கேன் பாரு, நீ எடுத்து குடி. டேய், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் எப்ப முடியுதுன்னு கேட்டியா இல்லையா? கேட்டுட்டேன்க்கா. இன்னும் 3 நாள் எக்ஸாம் இருக்கான். நெக்ஸ்ட் வீக் பூ வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சரிடா, அப்போ நெக்ஸ்ட் வீக்கே வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நல்ல நாளா தான் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிச்சய தேதியும் குறிச்சிடலாம். சரிக்கா.
அப்புறம் தம்பி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு கால் உடைஞ்ச விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும்ல? தெரியும்க்கா, ஃபோன்ல ஒரு தடவை பேசும்போது அவளே சொல்லியிருக்கா. அப்ப சரிப்பா. இல்ல பின்னாடி தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும்ல. அதான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஆர்மிக்கு போக இருந்தது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனது, என்னோட கால் உடைஞ்சது, எல்லா கதையும் அவளுக்கு தெரியும். அப்ப சரிடா. நல்லதா போச்சு. நம்ம எதையும் மறைக்கிற மாதிரி இருக்க கூடாதுல. அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன். சரி, நீ வேலை இருந்தா பாரு. நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க, காலங்காத்தாலே ஜோலியை பார்க்காம இப்படி பேப்பர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. அட இருடி போறேன். நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது ரொம்ப அவசியம். நாட்டு நடப்பெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல நீ நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போற? டி, அப்படி வீட்ல என்ன நடந்துச்சு? சக்கரை தீந்து போச்சு. வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன். நீ 2 நாளா வாங்கிட்டு வரல. ஏஞ்சதரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தாயா. காப்பி டீன்னு கேப்பல. அப்பவா சுடுதண்ணி காய்ச்சி மூஞ்சில ஊத்துறேன். நம்ம நாட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிதன்யாங்கிற பொண்ணு வரதட்சணை கொடுமையால செத்து போயிருக்கு. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா அதை பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏங்க, இந்த மாதிரி நாட்டுல ஏகப்பட்டது நடக்குது. ஆனா ஏதோ 1-2 நியூஸ் தான் இப்படி பரபரப்பா பேசப்படுது. இது மறைஞ்சதும் அடுத்தது வந்துரும். எல்லாரும் அடுத்து அதை பத்தி பேசுறதுக்கு போயிருவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா என்ன, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு. நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம்ல. ஏங்க, பொம்பளை பிள்ளைக்கு தைரியம் சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதும். இந்த மாதிரி எதுவும் நடக்காது. சரி விடுங்க. இத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு போய் வேலையை பாருங்க. இவ சொல்றதும் கரெக்ட் தான். சுட சுட ஒரு செய்தி வந்ததும் பரபரப்பா அதை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம். ஹாய் சார், நாங்க சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கோம். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? அட, பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு. கொஞ்ச நேரம் கடலை போடுவோம். எங்க வீட்ல நான் மட்டும்தான் பேச்சுலர். ஓ, அப்படியா? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ சார். என்ன சார், பேச்சுலர்னு சொன்னீங்க? அப்ப உங்க பின்னாடி ஒரு அம்மா நிக்கிறாங்க. அவங்க யாரு? உங்க சிஸ்டரா? என்னது, பின்னாடியா? சுந்தரி, நீ எப்பமா வந்த? இந்த பொண்ணு உன்னை பேச்சுலர்னு சொல்லுச்சுல, அப்பவே வந்துட்டேன். ஏயா இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணையா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க? ஆச்சா, இல்லம்மா, சும்மா டைம் பாஸ். ஏமா, உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், சென்சஸ் கணக்கெடுக்க வந்தோம். அவ்வளவுதானே? எங்க வீட்ல நான் இதோ இங்க நிக்குதே இது, அப்புறம் என் குழந்தை, என் தம்பி, மொத்தம் 4 பேர் இருக்கோம். ஓ, இருங்க மேடம், ஒவ்வொன்னா எழுதிக்கிறேன். யோ, ஒழுங்கா பேரெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து சேரு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன், நீ போ. சுபா இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூட்ல இருந்திருப்பா போல, அதான் விட்டுட்டா. சார், சொல்லுங்க. என்னோட பேர் சுந்தரம், என்னோட மனைவி பேர் சுந்தரி, என்னோட பொண்ணு பேர் ஸ்ரீ, என்னோட மாப்பிளையோட பேர் சூர்யா. ஓ, தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கிட்டேன். நான் கிளம்புறேன். ஏய் பியூட்டி, இருங்க, உங்க நேம் சொல்லவே இல்ல. யோ மனசா, தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். சார், ஆப்பிள் ஐபோன் மொபைல் காமிங்க. டேய், எடுத்துட்டு வாடா. ஆப்பிள் ஐபோன் தான் வேணுமா இல்ல வேற ஏதாவது மொபைல் பாக்குறீங்களா? நியூவா நிறைய லான்ச் ஆயிருக்கு. இல்ல சார், அதுவே போதும். என் லவர் அதுதான் வேணும்னு ஆசைப்படுறா. என்னது, உனக்கு லவரா? ஏண்டா, பாக்குறதுக்கு ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இருக்க. சார், ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்டா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, படிக்கிற வயசுல அது என்ன லவ்? சார், படிக்கிற வயசுல தான் லவ் பண்ண முடியும். பின்ன பல்லு போன வயசுல லவ் பண்ண முடியும்? டேய், படிக்கிற வயசுல லவ் பண்றது முக்கியம் இல்ல. பல்லு போற வயசுலயும் அதே லவ் இருக்கணும், அதான் முக்கியம். சார், பூமர் மாதிரி பேசாதீங்க சார். நீங்க என்ன 90s கிட்ஸா? நல்லது சொல்லிட்டேன். அதை கேட்ட கேளு, கேட்காட்டி போ. இந்த போன்ல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்க அதெல்லாம் ஏதோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் என் ஆள் கிட்ட பிரைஸ் மட்டும் சொன்னா போதும், வாயை பொழுது வாங்கிட்டு உடனே லவ் சொல்லிடுவா. டேய், இந்தாடா, இந்தா, ஓபன் பண்ணி பாரு. மச்சான், பாத்தியா, படிக்கிற வயசுலயே லவ். இதுல ஆப்பிள் ஐபோன் கொடுத்து கரெக்ட் பண்றான். நீ கல்யாணமே பண்ணிக்க போற, இன்ன வரைக்கும் ஒரு பேனை கூட கிஃப்ட் கொடுக்கல. லவ்னா இப்படி இருக்கணும். அமௌண்ட்டை ஜிபே பண்ணிடுறேன். கியூஆர் கோட் அங்க இருக்கு பாருங்க. சரி, ஓகே சார். ஏய், இரு, பில் வாங்காம போயிடாத. அதானே, இந்த காலத்துல லவ் பண்ற பசங்களாம் உடனே கிஃப்ட் அது இதுன்னு கொடுக்குறானுங்க. நம்ம இன்ன வரைக்கும் அவளுக்கு ஒண்ணுமே வாங்கி தரலையே. பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வேற வரப்போகுது. அதுக்குள்ளேயும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? டேய் மச்சான், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நீ சொன்னதும் கரெக்ட் தான். இது வரைக்கும் அவளுக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுத்தது இல்ல. ஆமா, பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பிடிக்கும்? டேய், இருக்கிறதே இருக்கு, தாஜ்மஹால். அதெல்லாம் யூஸ்வலா கொடுக்கறதுடா. வேற ஏதாவது சொல்லு. நம்ம தான் ஃபோன் கடை வச்சிருக்கோமே, ஃபோனு, ப்ளூடூத் ஏதாவது கொண்டு போய் கையில கொடு. ஐடியா தெரிஞ்சா கொடு, இல்லைன்னா வாய் மூடிட்டு நில்லு. எருமை, ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய கொடு, டிஃப்ரெண்டா இருக்கும். எருமை எருமை, புத்தி போது பாரு, அறிவில்ல. பின்ன டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இதைத்தான் பண்ண முடியும். இதுக்கு மேலாம் ஒருத்தன் ஐடியா கொடுக்க முடியாது. நீ அப்படி என்ன டிஃப்ரெண்டா கொடுக்குறேன்னு நான் பாக்குறேன்.